Welcome to 10th Planet. Odoo 14 Enterprise Edition. Go live in 14 days. Do it yourself video series. Now பார்க்க போற topic how to create quality check for manufacturing order in Odoo 14. So quality check எப்படி பண்றது? So customer basic key questions என்னென்ன இருக்கும்? எப்படி quality control points எப்படி create பண்றது? Quality check எப்படி create பண்றது? Quality alert என்ன? So manufacturing orderல எப்படி quality வந்து நம்ம வந்து செக் பண்ணி ப்ரொசீட் பண்ணுறது. ஸோ இப்படி இந்த மாதிரியான கீ கொஸ்டின்ஸ் எல்லாம் கஸ்டமர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் குவாலிட்டி செக் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு ஸோ பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் வந்து ஸோ நான் டேபிள் டாப் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ஸோ கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் டைட்டில் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா செக்கை வந்து குவாலிட்டி செக் எங்கே பண்ணணும், ரெசிப்டில் பண்ணணுமா, இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்ஸில் பண்ணணுமா, இல்லை டெலிவரியில் பண்ணணுமா, பியூஎஸில் பண்ணால் வந்து மேனுஃபேக்சரில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆர்டர் டைப். ஸோ நம்ம நிறைய ஒர்க் ஆர்டர் கொடுக்கணும். ஸோ எல்லா ஒர்க் ஆர்டர்லையுமே வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக வர டெஸ்டிங் அப்படிங்கிற அந்த இடத்துல மட்டும் நான் வந்து டெஸ்டிங் குவாலிட்டி செக் பண்ணுற மாதிரி நான் சென்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கம்பெனி கண்ட்ரோல் டைப் ஆல் ஆப்ரேட்டர்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைல். ஸோ இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸு, அதாவது ரெஜிஸ்டர் கன்சியூமர் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ்லாம் இருக்கும். பிரிண்ட் லேபிள்ஸு, மெஷர்மெண்ட் வந்து ஸோ அதாவது நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்ட் இந்த மெஷர்மெண்ட்டில் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஜஸ்ட் பாஸ் ஃபைல் அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸோ இதில் தான் டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம், என்ன கீவேர்ட்ஸ்லாம் இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து மெசேஜ் இன் ஃபெயிலியர். ஸோ எதனால் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் நோட்ஸ். ஸோ சம்மரி. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி பாஸ் ஆச்சு, எப்படி ஃபெயில் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ப்ராசஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக். ஸோ குவாலிட்டி செக் இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து குவாலிட்டி செக் நம்ம மேனுஃபேக்சரிங் க்ரியேட் ஆகும். நம்ம இந்த இடத்துல பாஸ் ஆஃப் ஃபெயில் ஆகாது மேப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி அலர்ட். ஸோ நம்ம அங்கே அலர்ட் கொடுக்கறது இந்த ஸ்கிரீனில் தான் வந்து அலர்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு மேனுஃபேக்சரிங் போகிறேன். க்ரியேட் மேனுஃபேக்சரிங் ஆர்டர். ஸோ நம்ம ப்ராடக்ட் கிளிக் பண்ணுறோம், கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரியே ஸ்டார்ட் டன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகிறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதில் தான் நம்ம வந்து டெஸ்டிங் இந்த தேர்ட் ப்ராசஸில் வந்து நம்ம குவாலிட்டி நம்ம வந்து செக் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸோ குவாலிட்டி அலர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகும்னா ஒரு குவாலிட்டி அலர்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம், எப்படி டெஸ்ட் பண்ணணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நம்ம மேனுஃபேக்சரிங் ஆர்டர் போனோம்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி அலர்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ நம்ம இங்கேருந்து கிளிக் பண்ணி குவாலிட்டி மாடலில் போயிடலாம். ஸோ நம்ம குவாலிட்டி மாடலேருந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா நான் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக். ஸோ குவாலிட்டி செக் வந்து நம்ம இதில் இந்த டிஸ்பிளே இருக்கும். ஸோ நான் குவாலிட்டி செக் கிளிக் பண்ணி ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் வந்து பாஸ் ஆஃப் ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ நான் பாஸ் அப்படி கொடுத்தோம்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் ஆர்டர் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இல்லைன்னா நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போது மேனுஃபேக்சரிங் ஆர்டரை ஸோ டன் கொடுத்துட்டு நம்ம வந்து அதே மாதிரி லாக் டெஸ்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து குவாலிட்டி செக் பண்ணுறது, குவாலிட்டி எப்படி பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது,
ஸோ எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் ஆர்டர் கிரியேட் பண்ணி குவாலிட்டி எப்படி வந்து அலர்ட் கொடுத்து அது வந்து எப்படி அதில் பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுங்கிறத வீடியோவில் பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 10th Odoo Enterprise Edition videos. Thank you.